ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாண்டும் கிச்சனில் இன்னைக்கான ரெசிபி ராகி பிடி கொழுக்கட்டை. அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி அவல் ஆட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது தூய மல்லி அவல் தான் எடுத்திருக்கோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ராகி மாவு, தூய மல்லி அவல், வெல்லம், தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல அவலை நம்ம டைரெக்டாக மாவில் சேர்க்காம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைச்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் வேணாம், வெல்லம் லைட்டாக கரைஞ்சாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் பொடி பண்ணி வச்சுருந்த அவலையுமே அதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையிலையே பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸை நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ஒரு சாஃப்டான, நல்ல டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்தி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.